அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். என் வாழ்க்கையின் அங்கம் நீயே. பகுதி 2. நித்யாவின் அம்மா லலிதா படுக்கையறைக்கு வந்து நித்யாவை அழைக்க, அங்கே படுக்கையில் நித்யா இல்லை. ஹே நித்யா, எங்க இருக்க? என்ன லலிதா பதற. நான் இங்கே இருக்கம்மா என குளியல் அறையிலிருந்து நித்யாவின் குரல் வந்தது. என்னம்மா நித்யா, சீக்கிரமே எழுதிட்டியே. எப்போதும் காலையில நான் தானே உன்னை எழுப்புவேன் என லலிதா பதற்றத்தை மறைக்க, அம்மா ஆச்சரியப்பட்டது போதும், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா என்று கேட்டபடியே குளித்து முடித்து மாற்று ஆடை அணிந்து நித்யா வெளிவந்தாள் குளியலறையில் இருந்து. அப்போவே ரெடி பண்ணிட்டேம்மா, அப்பா வெயிட் பண்றாங்க, நீ சாப்பிட வா என கூறி மேலும் தொடர்ந்தாள். என்ன பொண்ணு நீ, தலையை இப்படியா தோட்டுவாங்க என்று சொல்லிக்கொண்டே லலிதா துணித்துண்டை வாங்கி நித்யா தலையை துவட்டினாள். தாய் சேய் பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் சாப்பாட்டு மேசையிலிருந்து, பசி உயிர் போகுது, 2 பேரும் இப்போ வரப்போறீங்களா இல்லையா என்றார் நித்யாவின் அப்பா தங்கதுரை. இதோ வந்துட்டோம்ங்க என்று பதில் சொன்னவாறே படியிறங்கி வந்தார்கள் நித்யாவும் அவள் அம்மா லலிதாவும். நித்யா அப்பா அம்மா பற்றி சொல்லியே ஆக வேண்டும். அப்பாவின் பெயர் தங்கதுரை, அம்மாவின் பெயர் லலிதா. இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர்களின் காதல் பற்றி சொன்னால் ரோமியோ ஜூலியட் காதலே தோற்று போகும். அப்படிப்பட்ட காதல் அது. அவர்களுக்குள் சண்டை வந்ததே இல்லை. காரணம், சந்தேகம் வந்ததே இல்லை. அவ்வளவு புரிதல் இருந்தது. இப்படி மலரும் நினைவுகளுக்கு மத்தியில், நித்யா என்னாச்சுமா, ஏதோ ஒரு மாறி இருக்கியே என்றார் தங்கதுரை. ஒண்ணுமில்லப்பா என அவள் மறைக்க, உதடு தான் ஒண்ணுமில்லைன்னு சொல்லுது, ஆனா உன்னோட மனசுல ஏதோ குழப்பம் இருக்குது என்றார். போதும், உங்களோட மனோதத்துவ டாக்டர் பட்டத்தை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு சாப்பிட்றீங்களா என்று லலிதா குறுக்கிட்டாள். டீச்சர் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் பேச முடியுமா என்றவாறே அமைதியாக சாப்பிட்டார் தங்கதுரை. சாப்பிட்டு முடிந்ததும் நித்யா தன் அம்மாவிடம், அம்மா என்னோட ஃப்ரெண்ட் சுஜாதாவை பார்க்க போறேன், வர கொஞ்சம் நேரமாகும் என்றாள். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று லலிதா அனுமதி அளித்தாள். நித்யா பேருந்து நிலையம் வந்தாள். பேருந்து வர சில நிமிடங்கள் இருந்தன. எதேச்சியாக இடது பக்கம் திரும்பினாள். நிதின் தனது மிதி வண்டியோடு நின்றிருந்தான். ஹாய் நிதின் என்றாள் நித்யா. ஹாய் நித்யா என்று நிதின் முகத்தில் அசடு வழிய, அது அவனுடைய கள்ளம் கபடமில்லா மனதை காட்டியது நித்யாவிற்கு. நான் உன்னை பார்க்க தான் கிளம்புனேன், ஆனால் நீயே வந்துட்ட என்றதும், அப்படியா என வியந்தான். ஆமாம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பீச்சுக்கு நான் போகிறேன், நீ அங்கே வந்துடுறியா என்றதும், சரி வரேன் என்றான். பேருந்து வந்ததும் நித்யா சென்று பேருந்தில் ஏறிக்கொண்டாள். பேருந்து புறப்பட்டது. அரை மணி நேரம் ஆகியது நித்யா பீச்சில் வந்து இறங்குவதற்கு. இறங்கி வலதுபுறம் திரும்பி பார்த்தாள். அங்கே நித்தின் நின்றிருந்தான். ஹே, சீக்கிரமாகவே வந்துட்டியா, சைக்கிள்லையா வந்த என்றதற்கு, இல்லை, சைக்கிளில் வீட்டில் விட்டுட்டு நடந்து வந்தேன் என்றான். என்னது, நடந்து வந்தியா என்று நித்யா ஆச்சரியமடைய, ஆம் என தலையாட்டினான் நிதின். அப்படின்னா எப்படி சீக்கிரம் வந்த, ஓடி வந்தியா என்றவளிடம், இல்லை, குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன். நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து ரோடு வழியாக வந்தால் 5 கிலோமீட்ரு, ஆனால் குறுக்கு வழியாக நடந்து வந்தால் 2 கிலோமீட்ரு தான். பஸ் டிராஃபிக்கில் நின்று நின்று வரும், ஆனால் குறுக்கு பாதையில் நடந்து வந்தால் நாம் சீக்கிரம் வந்துடலாம், நெரிசலே இருக்காது. அதனால தான் 15 நிமிஷத்துலேயே வந்துட்டேன் என்றான். வாவ் நிதின், உனக்குள்ள இவ்வளவு அறிவா என்றதும், ஏ நித்யா, சும்மா கலாய்க்காத என்றான். அட நெசமாக தான்ப்பா சொல்கிறேன், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்றவளிடம், அந்த எதிர்காலத்தில் நீ என் கூட இருப்பியா நித்யா என நிதின் கேட்க, நீ என்ன சொல்கிற என குழம்பினாள் நித்யா. சிறு வினாடிக்கு பின் நிதின், ஐ லவ் யூ நித்யா என்றதும் நித்யா அமைதியாகிவிட்டாள். கடல் அலையில் இருவருடைய பார்வையும் புதைத்தனர். சில நிமிட துளிகள் கழித்து, நானும் சிவாவும் காதலிச்சது உனக்கு தெரியுமா என்று நித்யா கேட்க, தெரியும் என்றான். தெரிஞ்சும் அப்புறம் எந்த நம்பிக்கையில் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்கிற என்றதும், நீ நல்லவங்கிற அசையாத நம்பிக்கையில் என்றான். எதை வச்சு நான் நல்லவன் நினைக்கிற என்றவளிடம், நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை விட உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். நீ எங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் நானும் வந்தேன் என்றான். அப்படின்னா என் மேலே உனக்கு சந்தேகமே வரலையா என்றதும், இல்லை, நான் சந்தேகப்பட்டேன், என்கிட்ட எல்லாம் நீ பேசுவியான்னு என்று சிரித்தான். ஹே, விளையாடாத, உண்மையை சொல்லு நிதின் என்றதும், நிதின், சிவாவை பற்றி துண்டு சீட்டில் எழுதி போட்டது நான் தான்,
அன்னைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அதிலிருந்து தெரிஞ்சுச்சு நீ சொக்க தங்கம்னு. தங்கத்த திருடு போக விடலாமா? அதான் உன்னை எச்சரிச்சேன். ஆனா நீ நம்பல. அப்புறமா உன்னோட கண்ணால பார்த்ததுக்கப்புறம் நம்பியிருக்க என்றதும் நித்யாவிற்கு கண்கள் கலங்கியது. சரி, என்னை எப்போலேருந்து காதலிக்கிற? என்றவளிடம் நான் 10வது படிக்கும்போது உன்னை பார்த்தேன். அன்னைக்கு மழை பெஞ்சது. மர இலையில மழைத்துளி தங்கி இருந்துச்சு. அதுக்கு வாடகை கேட்குற மாதிரி காற்று அதிகாரி வீசினான். வாடகை தர முடியாம மழைத்துளிங்க தவறி உன் மழை விழுந்துச்சுங்க. அதெல்லாம் நீ ரசிக்கிறப்போ தான் நான் உன்னை பார்த்தேன். அன்னையிலிருந்து உன்னையே சுற்றி வரேன் என்றதும் வெக்கத்தில் சிவந்தவள், ம், அது சரி. நீ எப்போ 10வது படிச்ச என கேட்க 2011 என்றான். அடப்பாவி, அப்போ நான் 8வது தானே படித்தேன் என்றவளிடம், ம், அப்பவே நீ எனக்கு தேவதை தாண்டி என்றான். கிட்டத்தட்ட 10 வருஷமா என் பின்னாடி சுற்றி இருக்க. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து பேசலை என கேட்க, பேச தான் ஒவ்வொரு முறையும் வருவேன். ஆனால் உன்னோட அழகில் என்னையே மறந்துடுவேன் என்று நித்யாவை பார்த்து கண் அடிக்க, வெட்கத்தில், சரி சரி, உன்னோட பேச்சில் நான் என்னையே மறந்துட்டேன். நேரமாகிடுச்சு, நான் கிளம்பட்டுமா என்றவளிடம், என்னோட காதலுக்கு ஒரு பதில் வேணுமேம்மா என்றவனிடம், நான் முதல்ல எடுத்த முடிவு தப்பாகிடுச்சு. அதனால இந்த விஷயத்த நான் என்னோட அப்பா கிட்ட பேசிட்டு உனக்கு ஒரு பதிலை சொல்கிறேன் என்றாள். அப்போ உங்கள் அப்பா என் காதலை ஏற்றுக்கலைன்னா என்றதும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பையனை ஏற்றுக்காம அவங்க இருக்க மாட்டாங்க என்றாள். இருவரும் ஒருவருக்கொருவர் ஆசை பார்வை பார்த்து கொண்ட பின்பு, நித்யா, வீட்டுக்கு போகட்டுமா? அப்புறம் நேரமாகிடும் என்றதும், பத்திரமா போயிட்டு வா என்றான் நிதின். சிரித்து முகம் சிவந்தவள் வீடு நோக்கி நடந்தாள், பேருந்தை மறந்து. அங்கே நித்யாவின் வீட்டில் அவளது அப்பா தங்கதுரை தன் மனைவி லலிதாவிடம், நித்யா எங்கே போயிருக்கா? ஏன் இவ்வளோ நேரமாகியும் வீட்டுக்கு வரல என்று அதட்டும் தோணியில் கேட்க, மிரண்டு போன லலிதா கூறிய பதில் என்ன என்பதை அடுத்த பகுதியில் அறிவோம். தொடரும். இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.